பொடுகை போக்க சில எளிய வழிமுறைகள். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து நல்லா அரைச்சி அதை தலையில் தேய்க்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊறின பிறகு தலைக்கு குளித்தோம்னா பொடுகு மறையும். மிளகு தூளோட பாலை சேர்த்து தலையில் தேய்ச்சி சில நிமிடங்கள் ஊறின பிறகு குளித்தா பொடுகு தொல்லை நீங்கும். தலையில் சிறிதளவு தயிரை தேய்ச்சி சில நிமிஷங்கள் ஊறின பிறகு ஷாம்பு இல்லைன்னா சேக்காய் போட்டு குளித்தோம்னா பொடுகு நீங்கும். தயிரோட முட்டை மற்றும் எலுமிச்சை சாறை கலந்து தலையில் தேய்ச்சி குளித்தாலும் பொடுகு மறையும். மருதாணி இலையை நல்லா அரைச்சிக்கணும். அதோட கொஞ்சம் தயிர், எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இந்த கலவையை தலையில் தேய்ச்சி குளித்தாலும் பொடுகு நீங்கும். 4 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, 4 ஸ்பூன் நல்ல தரமான சேக்காய் பவுடர், 2 கப் மருதாணி பவுடர், ஒரு எலுமிச்சை பழத்தோல், ஒரு ஆரஞ்சு பழத்தோல், 2 ஸ்பூன் வேப்பிலை பொடி. இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து 1 கப் தயிரோட சேர்த்துக்கணும். இதை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் பொடுகு போயிடும். வாரம் ஒரு முறையாவது நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும். பசலைக்கீரையை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தா பொடுகுக்கு ரொம்ப நல்லது. வெந்தயத்தை தலைக்கு தேய்ச்சி குளித்தாலும் உடல் உஷ்ணம் குறையிறதோட பொடுகு தொல்லையும் நீங்கும். துளசி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் அரைச்சி எலுமிச்சை பழ சாரோட கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து குளித்தா பொடுகு பிரச்சனை போயிடும். வேப்பிலை கொழுந்து, துளசி இதை ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி தலையில் தேய்ச்சி சிறிது நேரம் கழித்து குளித்தாலும் பொடுகு தொல்லை நீங்கும். வேப்பிலையோட கொஞ்சம் மிளகையும் சேர்த்து நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி 1 மணி நேரம் ஊறின பிறகு குளிக்கணும். நாட்டு மருந்து கடையில் உப்பு கலக்காத வேப்பம்பூ கிடைக்கும். இதை 50 கிராம் கேட்டு வாங்கிக்கணும். அதை 100 கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கணும். இளம் சூடு பதத்துக்கு ஆறியதும் அந்த எண்ணெயை தலையில் நல்லா தேய்ச்சி 1/2 மணி நேரம் ஊறி குளித்தா பொடுகு பிரச்சனை தீரும். தலைக்கு குளித்த பின்பு தலையை துவட்டாமல் கொஞ்சம் வினிக்கிற தண்ணியில் கலந்து தலைக்கு குளித்த பின்பு துவட்டிக்கலாம். இதனாலையும் பொடுகு மறையும். நெல்லி முள்ளி, வெந்தயம், சிறிது மிளகு இது எல்லாத்தையும் ஊற வச்சு மை போல் அரைச்சிக்கணும். இதை தலையில் தடவி 1 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா அலசுனா பொடுகு தொல்லை மறையும். நீலகிரி தைலத்தை சூடாக்கி தலையில் தடவி வெந்நீரில் ஒரு பெரிய துவாலையை நனைச்சி தலையில் கட்டிடணும். பிறகு நல்லா அலசிடணும். அருகம்புல் சாறை எடுத்து அதை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நல்லா காய்ச்சி அப்புறம் ஆற வச்சு தினசரி இதை தலையில் தேய்ச்சாலே பொடுகு மறைஞ்சிடும். வசம்பை நல்லா பவுடராக்கி தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் பொடுகு மறையும். தேங்காய் எண்ணெயோட சிறிது கற்பூரத்தை போட்டு வச்சு அந்த எண்ணெயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தாலும் பொடுகு மறையும். தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும். அதே போல் தேங்காய் எண்ணெயோட வேப்ப எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா பொடுகு பிரச்சனை நீங்கும். தேங்காயில் தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அதோட தேங்காய் சக்கை இருக்கும். அதை தலையில் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் நாடி கழித்து தலையை அலசினாலும் பொடுகு மறையும். எலுமிச்சம்பழ சாரோட தேங்காய் எண்ணெயை கலந்து தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் பொடுகு மறையும். அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாரோட தயிர் மற்றும் பச்சை பைத்தம் மாவு கலந்து தலையில் தேய்ச்சி சில நிமிடம் கழித்து ஷாம்பு போட்டு குளித்தாலும் பொடுகு மறையும். நெல்லிக்காய் தூள், வெந்தயப்பொடி, தயிர், அப்புறம் கடலை மாவு இது எல்லாத்தையும் கலந்து தலையில் தேய்ச்சி கொஞ்சம் ஊறின பிறகு குளிக்கணும். இது வாரம் ஒரு முறை செஞ்சால் பொடுகு நீங்கும். முதல் நாள் சாதம் வடித்த தண்ணீர் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு மறுநாள் அதை தலையில் தேய்ச்சிட்டு குளித்தா பொடுகு நீங்கும். மேலும் இது போல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் செய்ய மறக்காதீங்க.